சாட்டை துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஃபுல்லரில் அவர் ஒரு 2 ஃபுல்லர்களில் அவர் ஒரு ஃபுல்லர். ஃபுல்லரா பில்லரா? பில்லர் பில்லர் பில்லர். ஃபுல்லர்னா அது இந்த ஃபுல்லாயிரும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க எந்த தொகுதியில் இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலில் போட்டி போடுறீங்க? நிறைய பேர் இதே கேள்வியை கேட்டுருந்தாங்க. சரி சரி, உங்க மூலமாவே சொல்லிடுவோம் அப்படின்னா. சரி சரி. விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிற்பேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அவர் நிற்கக்கூடிய எந்த தொகுதியாக இருந்தாலும் அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் ஏத்து நிற்பேன். சரி, நானும் அதே தான் சேலஞ்சு பண்ணிட்டு இருக்கேன். விஜய் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நான் நிற்பேன்னு பல நீங்க அண்ணன் போஸ்ட் உங்க மக்களை எடுத்துருவாங்க, நான் அப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன். எனக்கு ரொம்ப எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருந்து இப்படி சொல்றாங்களே, என்ன பண்றது? இப்போ நீங்க நிற்கும் போது பெண்களுடைய ஓட்டு பூரா உங்களுக்கு விழுந்துருமே. ஏன்னா நீங்க ஃபால் ஹெட்டா இருந்தா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு தான் ஒரு இன கவர்ச்சி இருக்கு உங்க மேல. ஜாடியில பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல எல்லா பெண்களும் உங்களுடைய டிபி தானே வச்சிருக்கு. அப்படியா? ஆமாமா, பூராமே அந்த மாதிரி தான். கேட்க நல்லா இருக்கு, காதுல தேன் பாயிற மாதிரி இருக்கு. இல்ல உங்களுடைய மீச வச்சிருந்தா கொஞ்சம் முடி இல்லாம இருந்தா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அது ஒரு கருத்து கணிப்பு உண்மையில இருக்கு. ஒரு ஆராய்ச்சி 77 வயசுக்கு அப்புறம் பெண்களுக்கு பிடிச்ச 77 வயசுல தான் செங்கோட்டையின் எழுச்சியை உருவாக்குறதுக்காக போய் சேர்ந்திருக்காரு. எப்படி அண்ணன் போஸ்ட் வர முடியும்? ஏன்னா அதான் விஜய் நிக்கிறாரு. விஜயா நீங்களான்னு பார்க்கும்போது இப்போ நீங்க கிட்டத்தட்ட 40 வருஷம் அரசியல் அனுபவம் உங்களுக்கு இருக்கு. சென்னையிலே பெரிய மாநாடு போட்டு அன்னைக்கே அரட்டி விட்டு வரீங்க கருணாநிதி ஜெயலலிதாவை. அதெல்லாம் பழங்கதை பழங்கஞ்சி. இப்ப பல்லு பிடிங்கிட்டாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நான்லாம் இப்படி வருவேன்னு எதிர்பார்த்தேனா? யோசிச்சு பாருங்க, ஒரு காலேஜில் செக்ரட்டரியா உட்காந்து காலேஜ் நிர்வாகம் ஆக்ஸ்போர்ட்ல இல்ல கேம்பிரிட்ஜ் இருக்க வேண்டிய ஆளு, எங்கேயோ போய் இருக்க வேண்டிய ஆளு இன்னைக்கு இங்க தொங்கிட்டு கிடக்கும். என்ன பண்ணுவீங்க? எதை பிடிச்சி? ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கொள்கை வரப்பு செயலாளர்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்ப ஆத்துல கரைச்ச பெருங்காயம் மாதிரி நாங்களும் போய் அங்க உட்காந்துட்டு இருக்க முடியுமா? நல்லா என்கிட்ட பல பேர் பொறுப்பை தேடி வர்றவங்களோ இல்ல கொள்ளையடிக்கலாம், ஊழல் பண்ணலாம், கமிஷன் வாங்கலாம், இல்ல போய் கான்ட்ராக்ட் கிடைக்கும், இங்க போனா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாம முக்கிய இடம் இல்ல. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் நாம் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம். அந்த மாற்று அரசியல்ல இந்த மொழி, இனம், பண்பாடு, கலாச்சாரத்தை காக்க நினைக்கக்கூடிய இளைஞர்கள், தமிழர்கள் அந்த கட்சியில் இணைகிறாங்க. நீங்க சொன்னீங்க புதிய வரவு, எதுவும் தேட்டர் கிடையாது, புதிய வரவு வர்றதுக்கு. தமிழர்கள் பெரும் படையோடு இணைகிறாங்க. நீங்க நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பார்த்ததுலடா. எந்த நாய்க்கன் தமிழ் பேசாதே, தமிழ் பேசுனா உன்னை கழுவத்தினு எவன் சொல்ற? பழனி கோவில் இருந்து தேவேந்திர குல வேளாளை வெளியேற்றி பிராமணர்களை அங்க கொண்டு போய் விச்சது யாரு? இங்க பாருங்க, அது பிராமணருக்கு மணியாட்டி விட்டது யாரு? இருங்க ஐயா, சும்மா சரித்திரம் தெரியாம பேசுறாங்க. ஒன்னா தானே சொன்ன கூப்பிட்டேன். மாமா கோவம் வந்துருச்சு.